Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது Cooku with Comaliல Ashwin செஞ்ச chicken roulade. இதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் பட்டரை வந்து நான் உருக்கி எடுத்து வச்சிருக்கேன். chili flakes, பூண்டை வந்து ஒரு 4 பல்லு பூண்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். Italian herbs, மிளகுத்தூள், உப்பு, 2 தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பல்லாரியை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பல்லாரியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த பல்லாரி வந்து சிக்கன் குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு. அப்புறம் 2 மஷ்ரூமை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ். முழுசா ஒரு சிக்கன் பிரஸ்ட் வாங்கிக்கோங்க. நான் ஒரு சிக்கன் பிரஸ்ட்டை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ சிக்கன் பிரஸ்ட்டை எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். திக்கா தடிசா இருக்கிறதால இதை அப்படியே நம்ம செய்ய முடியாது. அதனால நடுப்புறமா நீளமா கீறி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லுமே கீறிடாம முழுசா கட் பண்ணி எடுத்துடாதீங்க. முக்காவாசி லாஸ்ட் 1 இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கீறி இந்த மாதிரி நல்லா ஃபிளாட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்பு வர மாதிரி நல்லா ஓரங்கள்லாம் நல்லா கீறி விட்டுட்டு நல்லா ஃபிளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் முள் இருந்தாலும் எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண இந்த சிக்கன் பீஸை வந்து இந்த மாதிரி சுத்தியல் கிடச்சிச்சின்னா சுத்தியலை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்ட உங்கள் வீட்டில் ஏதாவது கல்லு அப்புறம் வேறு ஏதாவது ஐட்டம் இருந்தால் கூட நல்லா இந்த மாதிரி கொத்தி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து டெண்டரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிற மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. இப்போ பவுலில் உருக்கின பட்டர் எடுத்துக்கோங்க. அதோட துருவி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம நல்லா அடிச்சு எடுத்து வச்ச சிக்கன் பிரெஸ்ட் மேல அந்த பட்டர் மிக்சரை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நாம தனியா உப்பு, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸு இந்த மாதிரிலாம் தனித்தனியாக மேலே தூவி விடுறத விட இந்த மாதிரி பட்டரில் கார்லிக் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணோன்னா இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் லேசாக தூவி விடுங்க. நிறைய ஸ்டஃப் பண்ண வேண்டாம். நிறைய ஸ்டஃப் பண்ணோன்னா நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வெளியிலையும் ரிலீஸ் ஆயிரும். அதனால் நிறைய வைக்காதீங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் பீசஸையும் கொஞ்சோண்டு வைங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் வரும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எடுத்து வச்ச சீஸ் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி சின்ன துண்டாக பிச்சு எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரே இடத்துல ஸ்டப் பண்ணாதீங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணாதான் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த சீஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஸ்டஃபிங் எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டஃபிங்ஸ்லாம் வெளியில் வராத மாதிரி சிக்கனை நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கிளிங் ஃபில்ம்னு ஒரு ரேப் தான். அந்த ரேப்பை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக வெளியில் வராத மாதிரி ரோல் பண்ணி நல்லா சுருட்டி எடுத்து வைங்க. நான் காமிக்கிறோம்ல இதே மாதிரி நல்லா 2 கார்னரையுமே நல்லா இந்த சாக்லேட் ரேப்லாம் நம்ம சுருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா டைட்டாக சுருட்டிட்டு நல்லா எடுத்து வச்சுருங்க. இப்படி வச்சாதான் நம்மளுக்கு வந்து உள்ளெல்லாம் ரொம்ப வாட்டர்லாம் இறங்காமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயிலை யூஸ் பண்ணியும் நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டபுள் லேயர் இருந்தால் தான் உள்ள தண்ணி வந்து ரொம்ப இறங்கினாலும் வெளியில் ஸ்டஃபிங்ஸ் எதுவும் வெளியில் வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கனை உள்ளே போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. 15 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா ரெடி ஆயிரும். இப்போ இந்த சிக்கன் ருலாடுக்கு உண்டான சாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா நீங்கள் எதுவும் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலாக வந்து கான்டினென்டல் டிஷ் எல்லாமே நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டும் 2 பச்சை மிளகாயும் உடச்சி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டோட வாசனை நல்லா வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச பல்லாரியை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லேசாக பளபளப்பாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நம்ம தக்காளியை வதக்கிக்கிட்டே இருந்தால் கூட நல்லா வதங்காது. இந்த மாதிரி மூடி வச்சு மூடினா தான் நல்லா அதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளில ரிலீஸ் ஆகிக்கிட்டு நல்லா வந்து தக்காளி வந்து வெந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்த கையோடையே நம்ம வச்சிருக்கிற கரண்டியை வச்சே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டாலே போதும். நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா ஒன்று சேர்ந்துடும். இப்போ இதோட கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இட்டாலியன் சீசனிங் இல்லாதவங்க வந்து பீஸா சீசனிங் கூட கிடைக்கும் இல்லையா உங்கள்கிட்ட, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டொமேட்டோ சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோட புளிப்போட இந்த டொமேட்டோ சாஸோட லேசான இனிப்பு சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸும் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒன்று சேர்ற மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. கான்டினென்டல் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய காரம் இருக்காது. அதே சமயம் வந்து அவங்க பட்டர்லேயே தான் எல்லாம் செய்வாங்க. அதனால தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மைல்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்மளுடைய இந்தியன் ஸ்பைசஸ் தகுந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகுத்தூள், அந்த பச்சை மிளகாலாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிட்டால் அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய இந்த சிக்கன் ருலாடுக்கு தகுந்த அளவுக்கு சாஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 15 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய சிக்கன் எப்படி வெந்திருக்குங்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய இந்த சிக்கன் ருலாடை வந்து நம்ம 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து பாயில் பண்ணி எடுக்கலாம். இன்னொன்று ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். இன்னொன்று எண்ணெயில் வந்து நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எந்த முறை வந்து பிடிக்குதோ அந்த முறையில நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இப்போ வந்து நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முதல்லையே நம்ம அந்த பட்டர் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதனுடைய மிச்சம் உள்ள பட்டர் மிக்சரை வந்து இந்த மாதிரி வெந்த நம்ம சிக்கன் ருலாடு மேலே எல்லா இடத்துலையும் நல்லா படு மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இதுக்கு நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பட்டரையும் மிச்சம் உள்ள பட்டரையும் அது மேலே ஊற்றி நல்லா 1 நிமிஷம் எல்லா இடத்துலையும் நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் வர மாதிரி லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்டை விட கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றது பிடிக்கும் இல்லையா. இந்த சிக்கன் ருலாடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து உள்ளெல்லாம் நல்லா உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டோம், ஆனால் வெளியில் வந்து உப்பெல்லாம் ஆட் பண்ணல இல்லையா. அதனால் சப்புன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு, கார்லிக் எல்லாம் போட்ட பட்டரை வந்து இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாட்டே பண்ணுறதால நம்மளுக்கு அந்த சிக்கனும் ஒரு மாதிரி சாஃப்டாக, அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்போட டேஸ்ட்டும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கார்லிக்கெல்லாம் சேர்த்ததால கார்லிக் ப்ரெட்டோட டேஸ்ட்டும் வரும். நம்மளுக்கு அந்த பீஸாவோடைய டேஸ்ட்டும் இதில் நல்லா வரும். அதனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் ருலாடு வந்து நம்ம நல்லா பட்டரில் வந்து சாட்டே பண்ணியாச்சு. இப்போ சாட்டே பண்ண இந்த சிக்கன் ருலாடை நம்ம எப்படி வந்து சர்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்ச இந்த சிக்கன் ருலாடை வைங்க. இப்போ முதல்ல இந்த சிக்கன் ருலாடை வந்து ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு ஒரு 4 துண்டாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். சிக்கன் ருலாடு வந்து நல்லா கொதிக்க சூடாக இருக்குங்க, ஆவி பறக்க அதான் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக தாங்க இருக்குது. நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை வந்து இது மேலே நல்லா அப்ளை பண்ணுங்கள். சுற்றியும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் ருலாடு குக்கு வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச சிக்கன் ருலாடு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் மீதி உள்ள அந்த பட்டர் சாஸ் இருக்கும் இல்லையா கடாயில், அதையும் இது மேலே ஊற்றுங்க. அப்போ டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.